நேபாள இசை நிகழ்ச்சியில் பாகிஸ்தானிய ராப்பர் தல்கா அஞ்சும் செய்த செயல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தல்கா அஞ்சும் தனது இசை நிகழ்ச்சியில் அப்படி என்ன செய்தார், ஏன் அப்படி செய்தீர்கள் என்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் நெட்டிசன்களை அசர வைத்திருக்கிறது. இதுகுறித்து விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். நேபாளத்தில் தனது இசை நிகழ்ச்சியின் போது இந்திய கொடியை அசைக்கும் காணொலி வைரலானதை தொடர்ந்து பாகிஸ்தான் ராப்பர் தல்கா அஞ்சும் தற்போது சர்வதேச அளவில் சமூக ஊடகத்தின் மைய புயலாக மாற்றியுள்ளார். 30 வயதான ராப்பர் மற்றும் பாடலாசிரியரான தல்கா அஞ்சும் தான் நடத்திய இசை நிகழ்ச்சியில் கூட்டத்தில் இருந்த ஒரு ரசிகரிடமிருந்து இந்திய மூவர்ண கொடியை வாங்கி அதை தலைக்கு மேலே அசைத்து பின்னர் மேடையில் நிகழ்ச்சி நடத்தும்போது அதை தனது தோள்களில் சுற்றிக் கொண்டுள்ளார். இந்த வீடியோதான் தற்போது வைரலாகிய நிலையில் ஆன்லைனில் கலவையான எதிர்வினைகளை தூண்டியுள்ளது. தெற்காசிய நாடுகளின் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாக பலர் பாராட்டினாலும் மற்றவர்கள், குறிப்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள், இது ஒரு எல்லையை தாண்டிய செயல் என அந்த பாடகரை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ராப் பாடகர் தல்கா அஞ்சும் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். அதில், எனது கலைக்கு எல்லைகள் இல்லை, எனது செயல் அரசியலை பற்றியது அல்ல, மனிதநேயத்தை வேரூன்றி உள்ளது என்பதை வலியுறுத்தியுள்ளார். மேலும், என் இதயத்தில் வெறுப்புக்கு இடமில்லை, என் கலைக்கு எல்லைகள் இல்லை, நான் இந்திய கொடியை உயர்த்துவது சர்ச்சையை தூண்டினால் அப்படியே ஆகட்டும், நான் அதை மீண்டும் செய்வேன் என்று அவர் பதிவிட்டிருந்தார். இதில் ஊடகங்கள், போர்வெறி கொண்ட அரசாங்கங்கள் மற்றும் அவர்களின் பிரச்சாரங்களை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட மாட்டேன், உருது ராப் இசை எப்போதும் எல்லையற்றது என எழுதியிருந்தார். அவரது இந்த பதிவில் சமூக வலைதளத்தின் விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தியது. இரு நாடுகளைச் சேர்ந்த ரசிகர்களும் தேசியவாதம், கலை சுதந்திரம் மற்றும் எல்லை தாண்டிய கலாச்சார பதட்டங்கள் குறித்து அதிகமாக விவாதித்தனர். கராச்சியில் பிறந்து வளர்ந்த தல்கா அஞ்சும் பாகிஸ்தானின் மிக முக்கிய ஹிப்ஹாப் குரல்களில் ஒருவர். 2012ஆம் ஆண்டில் அவர் தல்கா யூனுசுடன் இணைந்து உருது ராப் இரட்டையர் யங்ஸ்டர்ஸ் என்ற இசைக்குழுவின் இணை நிறுவனராகவும் உறுப்பினராகவும் இருக்கிறார். இந்த ஜோடி புகழ்பெற்ற இசை கலைஞர்களுக்கு பெயர் பெற்றது. அஞ்சும் இசைக்காகவே முதன்மையாக அறியப்பட்டாலும் நடிப்பிலும் அசத்தியுள்ளார். 2024ஆம் ஆண்டில் அவர் கின்சா ஹாஷ்மி மற்றும் இம்ரான் அஷ்ரப் ஆகியோரோடு இணைந்து கட்டார் கராச்சி என்ற திரைப்படத்தில் நடித்தார். அது மட்டுமில்லாமல் 3 மில்லியனுக்கும் அதிகமான இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்களுடன் ஒரு பெரிய ஆன்லைன் ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ளார் அஞ்சும். இருப்பினும் பல பாகிஸ்தானிய கலைஞர்களைப் போலவே அவரது சுய விவரமும் இந்தியாவில் இயங்குதள கட்டுப்பாடுகள் காரணமாக அணுக முடியாதவையாகவே இருக்கிறது. இது பிராந்திய அரசியல் மற்றும் எல்லை தாண்டிய கலை பரிமாற்றம் பற்றிய பரந்த உரையாடலை தூண்டியிருக்கிறது. சிலர் தேசியவாத பிளவுகளை சவால் செய்ததற்காக அவரை பாராட்டினாலும் மற்றவர்கள் அவர் தனது சொந்த நாட்டை அவமதிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் ராப்பர் கலக்கமடையவில்லை. சுற்றியுள்ள உலகம் எல்லையற்றதாக இல்லாவிட்டாலும் கலை எல்லையற்றதாக உள்ளது என்ற அவரது நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறார்.